வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அரசியலில் ஒரு பரபரப்பு, இப்போ பேசிகிட்டு இருக்க பரபரப்பான செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூத்தலைவர், கதை சொல்லி தலைவர் பூத்தலைவரிடம் வைத்த கோரிக்கை. வெளிப்படையாக சொல்கிறதுனா சீமான் அவர்கள், நாம் தமிழர் சீமான் அவர்கள் அண்ணாமலைக்கு வைத்த கோரிக்கை. அண்ணாமலைகிட்ட அப்படி என்ன டீலிங் பேசினார்? சரி, எல்லாம் பேசி முடிஞ்சு எல்லாம் ஓகேங்க, அந்த போலீஸ் அதிகாரியை மட்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அதையும் தாண்டி இன்னும் 2 கோரிக்கை. இதை இப்போ டெல்லி நிறைவேற்றுமா? அண்ணாமலை அப்படிங்கிறவர் நினச்சா அதை பண்ண முடியுமா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடைசி நேரத்தில் அண்ணாமலை பின்வாங்கிட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்றைக்கி நாம் தமிழர் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுது. இதுக்கு தாங்க அண்ணாமலையை நம்பக்கூடாதுன்னு சொன்னோம். தேவையில்லாமல் ஐயா போய் ஏற்கனவே ரஜினியை பார்த்து அது ஒரு பெரிய விஷயமாச்சு. இன்றைக்கி தேவையில்லாமல் அண்ணாமலை விஷயத்தில் மறுபடியும் அண்ணாமலை காலை வாரி விட்டார். விசாரித்து பார்த்தா அண்ணாமலை காலை வாரலை, திமுக தான் காலை வாரிங்கிடுச்சு. திமுக இருக்கக்கூடிய 22 அப்படிங்கிற நம்பர் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக ப்ளே பண்ணியிருக்கு. சரி, டெல்டாவில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ் அதிகாரியை ஏன் அவ்வளவு மாற்ற வேண்டும்னு சீமான் அவர்கள் ஆசைப்படுறார் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன நடந்திருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு கட்சி அப்படிங்கிறது மக்கள் பணியாற்றணும், எதிர்கட்சி கேள்வி கேட்குறோம், சண்டைலாம் போடுறோம், பார்த்துருக்கோம். அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் நடக்கும், எடப்பாடிக்கும் திமுகவுக்கும் நடக்கும், உதயநிதி நடக்கும், விஜய் நடக்கும். இப்படி இந்த சண்டையை நம்ம ஏற்றுக்கலாங்க. ஆனால் தமிழில், இந்தியாவிலே சொல்லலாம், இந்தியாவில் தமிழ்நாட்டை வைப்போம், தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு அரசியல் கட்சி ஒரு காவல்துறைக்கு எதிராக தொடர்ந்து ஒரு காவல்துறைக்கு அதிகாரிக்கு எதிராக நேருக்கு நேர் மோதுறோம் அப்படிங்கிறது நாம் தமிழர் தான். இதற்கு முன்பு உங்களுக்கு தெரியும், நிறைய அதிகாரிகள்லாம் இருந்திருக்காங்க. முத்துக்கருப்பன் அவர்கள் ஜெயலலிதா காலத்தில் போய் கலைஞர் அவர்கள் அரெஸ்ட் பண்ணாங்க. முகமது அலி போய் கலைஞர் அவர்கள் அரெஸ்ட் பண்ணாங்க. கலைஞர் காலத்தில் கோல் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய டிஜிபிகள் இருக்காங்க, எஸ்பி இருக்காங்க, நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ ஜாஃபர் சேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக. அப்போ ஜெயலலிதாவுக்கும் அவங்களை பிடிக்காது, வந்த உடனே கடலோர காவல் படைக்கு போட்டு விட்ருவாங்க. இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் அப்படின்னா, அப்புறம் உணவு பிரிவு, கடத்தல் பிரிவு, இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு விட்ருவாங்க. என்ன லா அண்ட் ஆர்டரு உங்களுக்கு தெரியும். அப்புறம் அந்த மது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா பணம் கிடைக்கக்கூடிய துறை. டம்மியாகிற துறைக்கு போடுவாங்க. இல்லைனா நல்ல பெரிய வேண்டிப்பட்ட அதிகாரியாக இருந்தால் நல்ல நல்ல மாவட்டத்தில் எஸ்பியாக போடுவாங்க. அப்புறம் பதவி உயர்வு கொடுத்து டிஜிபி, ஐஜி இதெல்லாம் ஆக்குவாங்க. ஆனால் இந்த கட்சி, அதாவது பார்த்திங்கன்னா நாம் தமிழர் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப தொடக்கத்திலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்பியை குறி வச்சு அவங்களுடைய சண்டை. திருச்சி எஸ்பியை மாற்றணும், திருச்சி எஸ்பி போலீஸ் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு எங்களோட மோத தயாரா? உங்களுக்கு ஒரு கோபம் இருக்குது, திருச்சி எஸ்பிக்கு உங்களுக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனை? உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒருவர் போலீஸுக்கு போகும்போது, சாட்டை துணைவர்கள் போகும்போது, அவர் செல்லில் இருக்கக்கூடிய ஆடியோ வீடியோ இவர் எடுத்துக்கிட்டாரு, அதை பொது வழியில் வெளியிடுறாரு. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரி பண்ணலாமா? ரைட். எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், ரைட்டுங்க இது பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி அதிமுகவில் அரெஸ்ட் பண்ணுவாங்க, திமுகவில் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஜெயலலிதா திமுக அரெஸ்ட் பண்ணாததா? அதேமாதிரி கலைஞர் அதிமுக அரெஸ்ட் பண்ணாததா? சொல்லிக்கிட்டே போகலாம். பிஜேபி ஊரில் இருக்கவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ இடி அந்த ஃபோன் நம்பரை வாங்கி செந்தில் பாலாஜி யார் யார்கிட்ட பேசியிருக்காருன்னு பார்த்துருக்க முடியாது? கொஞ்சம் யோசனை பாருங்கள். நம்ம என்ன கேட்குறாங்கன்னா, ஏங்க இவ்வளவு கூட தெளிவில்லாமலாம் செல்லில் வச்சுருப்பாங்க இந்த தகவல்லாம். அவர் எடுத்துக்கிட்டாரு, போட்டு விட்டார். நாம் தமிழர் சொல்கிற மாதிரி அவர் போகிறாரா இல்லையான்னு தெரியல, அவங்க சொல்கிறாங்க அவர் தான் போட்டு விட்டார். அதில் பேசக்கூடிய ஆடியோக்கள் இன்றைக்கி பரபரப்பாக பேசப்பட்டுட்டு இருக்குது. கட்சிக்குள்ளேயே பிளவு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கட்சிக்குள்ளே பிளவு இல்லை, சீமான் தான் ஒன்மேன் ஆர்மி அப்படிங்கிறாங்க. ஒன்மேன் ஆர்மி கட்சியில் இருக்கலாங்க, ஒன்மேன் மட்டுமே ஆர்மியாக இருக்க முடியாது. ஜெயலலிதாவுக்காக மக்கள் ஓட்டு போடுவாங்க, ஸ்டாலின் உதயநிதிக்காக ஓட்டு போடுவாங்க. மற்ற நிர்வாகிகள் இல்லாமல் கட்சி நடத்த முடியுமா? நீங்கள் எவ்வளோ தான் உயர்ந்த தலைவராக இருந்தாலும் உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய ஆட்கள் வலிமையாக இருக்கணுங்க. அதான் நம்ம தொடர்ந்து ஒன்று சொல்லுவோம், ஒரு நிறுவனமோ ஒரு கட்சியோ நல்லா இருக்கணும்னா கட்சியில் விசுவாசம் இருக்கணும், இல்லைனா பயம் இருக்கணும். ஜெயலலிதா அம்மாட்ட இருந்தது பயம், கலைஞர் அவர்கள்ட்ட இருந்தது விசுவாசம். அது அவ்வளோதான். இதில் விசுவாசமும் இல்லை, பயமும் இல்லைன்னா உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ அதிமுக ரெட்டலையில் இருக்கக்கூடிய தொண்டர்கள்ட்ட இருக்கக்கூடியது விசுவாசம், நிர்வாகிகள் இருக்க ஜெயலலிதா அம்மாட்ட இருந்தது பயம். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, எடப்பாடிக்கிட்ட நிர்வாகிகளுக்கு பெருசாக பயம் இல்லை, ஆனால் தொண்டர்களுக்கு விசுவாசம் இருக்குது. அதனால தான் அதிமுக இன்னும் உயிர்ப்போடு இருக்குது. தொண்டர்கள் விசுவாசமாக இருக்காங்க, ரெட்டலை ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் பாருங்கள், நாம் தமிழர் கட்சியிலேருந்து எந்த சேனலில் திருப்பினீங்கன்னா நாகை மாவட்ட கூண்டோடு விலகல், திருப்பூர் மாவட்டம் கூண்டோடு விலகல், நெல்லை மாவட்டம் கூண்டோடு விலகல், உள்ளே அடிதடி, எல்லாருடைய செல்களையும் பறித்து வைத்து கொண்டு பேசுகிறாரு, சில விஷயங்கள் பேசுகிறாரு. நம்ம கட்சி கரைஞ்சிரும் போல இருக்குதே. இன்னொன்று பக்கம் ஆவேசம்மா எப்போது திமுகவில் சேருவார், இன்னொரு பக்கம் அந்த லாட்ஜில் பிரச்சனை பண்ணவர் எந்த கட்சிக்கு போக போகிறாரு,
இப்படி தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் நீங்கள் என்ன தான் கட்சி இருக்கட்டுங்க, உங்கள் நிர்வாக ரீதியாக ஒருத்தர் மாவட்ட செயலாளராக போட்டிருக்கீங்க, நிர்வாகிகள் எல்லாம் போட்டிருக்கீங்க, அவங்க எல்லாம் மொத்தமாக இன்னொரு கட்சிக்கு போயிட்டால் யாருக்கு இழப்பு? இல்லை நான் ஒருத்தனே கட்சியை வச்சுக்குவோம் அப்படிங்கிறது சரியான அணுகுமுறை இல்லை. கொஞ்ச நாள் அவருடைய செயல்பட பார்த்தீங்களா, சங்கினா செருப்பால் அடிப்பண்ணார், அப்புறம் சங்கினா நண்பன் அப்படிங்கிறாரு. விஜய் முதல் நாள் ஒரு பேச்சு, 2வது நாள் ஒரு பேச்சு, 3வது நாள் ஒரு பேச்சு, 4வது நாள் ஒரு பேச்சு. ரஜினிகாந்த் அவர்களை திட்டாத வார்த்தை இல்லை. அவர் வீட்டில் போய் ரஜினிகாந்திடம் அரசியல் பேசணும்னு சொன்னார் பாருங்க. அப்போ ரொம்ப தெளிவாக தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் இவர் ஒரு சங்கி. நம்ம கூட இவ்வளோ நாள் விமர்சிக்காம தான் இருந்தோம். ரஜினிகாந்த் அவர்கிட்ட போய் அரசியல் பேசுகிறாருன்னா யோகி அவர்களுடைய காலில் விழுந்த, தன்மானம் இல்லாமல் யோகியுடைய காலில் விழுந்த, அப்படி தான் அந்த வார்த்தையை தான் சொல்லணும். யாராவது ஒருத்தர் யோகி காலில் விழுவாங்களா? நீங்கள் உங்கள் அம்மா அப்பா காலில் விழுங்க சார், வேணாங்களே, யோகி காலில் விழுவுனீங்களே. இத்தனை இஸ்லாமியர்களுடைய வயிற்றில் அடித்த, இப்போ கூட 2 நாளைக்கு முன்னாடி பள்ளிவாசலை கோர்ட்டில் கேஸ் வரத்துக்கு முன்னாடி சுற்றுச்சுவரை இடிக்கிறாரு. இப்படி ஒரு மதவெறி கொண்டு ஒருவர்கிட்ட போய் நீங்கள் காலில் விழுகிறீங்கன்னா உங்களை போய் நம்ம என்னன்னு பேசுறது? ரஜினிகாந்த் அவரில் படம் நல்லா நடிப்பார், அவ்வளோதான். நல்ல வேலை அவர் அரசியலுக்கு வரல. தமிழ்நாடு தப்பிச்சது, உண்மையிலே சொல்கிறோம், தமிழ்நாடு தப்பிச்சது. நல்ல மனிதர், பண்பானவர், அதெல்லாம் பிரச்சனை, எளிமையின் சிகரம், ஓகே. அரசியலுக்கு வேஸ்ட்டுங்க. ஏன்னா அரசியல் அவரும் மோடி அவர் கொள்கை. என்னைக்கு ஆன்மீக அரசியல்னாரே அன்றைக்கி முடிஞ்சு போச்சு கதை. அவரை நம்பி வீணாக போனவங்க பல பேர் இருக்காங்க. அவர் ரொம்ப சூப்பராக இருக்கார். மறுபடியும் சொல்கிறோம், பர்சனலாக நல்ல மனிதர், அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. நல்ல மனிதர், தமிழகத்துக்கு பெருமை சேர்த்தவர். இன்றைக்கும் இந்த வயசுலேயும் பெரிய மார்க்கெட் இருக்குது, கரெக்ட், அதில் மாற்று கருத்தே இல்லை. அவர் சூப்பர் ஸ்டார். சீமான் எப்படி சூப்பர் ஸ்டார் ஆவார்? அவரே சொல்லிக்கலாமா? ரஜினி சரியோ தப்பு மக்கள் சொல்லிட்டாம்பா, நீங்கள் தான் சூப்பர் ஸ்டார், இந்த வயசுலையும் கலக்குறீங்க. சீமான் அவர்கள் இத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாவே சூப்பர் ஸ்டார் அப்படின்னா, இப்போ திமுக சூப்பர் யார்? அதிமுக யார்? விஜய் வந்த உடனே க்ரௌடு புள்ளிங்கோட அவர் யார் கேட்பாங்களா இல்லையா மக்கள்? நீங்கள் லேட்டஸ்ட் என்ன தகவல்? பிஜேபியோட பிடி இப்போ 2000 கோடி உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறதுனா, 2000 கோடி கொடுக்கக்கூடிய கட்சி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். தமிழ்நாட்டில் கொடுக்கறதுக்கு வாசி இல்லை. கொடுக்குறதுனா ஐயா மோடிஜி தான். அவர் தான் கடவுள், அவர் தான் கொடுக்க முடியும் உங்களால். அப்போ அவர் தான் உங்களை கூப்பிட்டாரா? அடுத்து இன்னொரு விஷயம், மோடி இப்போ அடுத்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணி கட்சியின் முதல்வர் வேட்பாளர் ஐயா சீமான். உடனே இங்கே இருக்கவங்களுக்குலாம் திமுக கொண்டாட்டம், சூப்பருங்க, வெடி வச்சு கொண்டாடலாங்க. அதாவது 1-2 பேர் அவுட் ஆகிறது பிரச்சனை இல்லை, மொத்தமாக அவுட் ஆகிறது இருக்குல்ல. விஜயெல்லாம் குஷியாக இருந்திருப்பார், சூப்பருங்க, பிஜேபியுடைய முதல் வேட்பாளர் சீமானா, ஐயோ முழுக்க கட்சியில் நமக்கு வந்துடும். அந்த கட்சியில் இருக்கிற நமக்கு ஓட்டு போட்டுருவான், திமுக ஓட்டு போட மாட்டாங்க, நமக்கு போட்டுருவாங்க, முடிஞ்சு கதை. இப்படியெல்லாம் இப்போ பொது வழியில் வருது இந்த விஷயம். கேட்டால் பொது வழியில் அதெல்லாம் இல்லை, மீடியாலாம் எங்களுக்கு எதிராக இருக்கேங்கிறீங்க. ஏங்க நீங்கள் பேசின ஆடியோ தானே வெளியில் வந்தது. நீங்கள் அந்த பெண் நிர்வாகியை பற்றி என்ன சொன்னீங்க? இன்னொருத்தரை பற்றி என்ன சொல்கிறீங்க? சொல்லாத அவங்க போட்டாங்க. மற்ற நிர்வாகிகள், அதாவதுங்க அரசியலில் எப்பயுமே நீங்கள் பண்ணுறது உங்கள் பலவீனம் வெளியில் தெரியக்கூடாது. உங்கள் பலவீனம் தொடர்ந்து வெளியில் தெரியுதா இல்லையா? உங்கள் பலவீனம் எவ்வளவு ஆழமாக வெளியில் தெரியுது? நீ வரக்கூடிய செய்தியில் எந்த கட்சியிலே இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கா? இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒரு போலீஸ் அதிகாரியுடன் பிரச்சனை. மக்களுக்கு சேவை செய்கிறது முக்கியமாக. போலீஸ் அதிகாரி பேசினாரா? ரைட்டுங்க, அவர் பேசுகிறாருங்க, அவரோட உரிமைங்க, முடிச்சு போயிருங்க. இதையே எவ்வளோ நாள் சொல்லிகிட்டு இருப்பீங்க? போலீஸ் அதிகாரி பிரச்சனை. இப்போ கொடிக்கம்பம் பிரச்சனையில் மதுரை கலெக்டர் பர்மிஷன் கொடுக்க மாட்டுறாங்க திருமாவுக்கு. அதுக்கப்புறம் கொடுத்தாங்க, ஒரு 3-4 பேரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த ஒரு கலெக்டர்கிட்டையே சண்டை போட்டுட்டு இருந்தால் திருமாவுடைய மற்ற வேலை கெட்டுமா கெடாதா? பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? மக்கள் ஓட்டு போடுறது யாருக்கு சார்? சரியோ தப்பா 58 வயசு வரைக்கும் ஒரு பதவியில் இருப்பார் சார். நீங்கள் எப்போ சார் பதவிக்கு வருவீங்க? எப்போ எம்எல்ஏ ஆவீங்க? எப்போ எம்பி ஆவீங்க? ஒரு அதிகாரிகிட்டே நீங்கள் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா பார்க்கக்கூடிய மக்கள் ஒரு பெரிய இயக்கம்ங்கிறீங்க. மக்கள் பிரச்சனைக்கு போராடுறது ஒரு போலீஸ் அதிகாரிகிட்ட போராடுறது. நீங்கள் என்ன தான் சமாதானம் சொன்னாலும் போலீஸ் அதிகாரியை பற்றியும் மனைவியை பற்றியும் இந்த மாதிரி சமூக ஊடகங்களில் பண்ணுறது மிகப்பெரிய தவறுங்க. யார் பண்ணாலும் தவறு தான். பண்ணலாமா அந்த மாதிரிலாம்? நீங்கள் சாதாரண ஒரு மனிதனுக்கு கூட பண்ணக்கூடாதுங்க. ஒரு அதிகாரிக்கு அந்த நிலைமை, சாதாரண மனிதனுக்கு என்ன? அப்போ நீங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் என்ன வேணால் அவதூறு கேள்விப்படுங்கிறது சரியான முறையாக நீங்களே சொல்லுங்கள். எப்படி இதை அலோவ் பண்ண முடியும் நம்மளால்? அதனால் இதை தமிழ்நாட்டு மக்கள் அவர் ஓட்டு வாங்க போகிறது இல்லைங்க, நீங்கள் தாங்க மக்கள்கிட்ட போகணும். இது புரியாமல் அவர்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கீங்க. இப்போ என்ன டீலிங்க? அண்ணாமலையிடம் வைத்த கோரிக்கை என்ன கோரிக்கை? தம்பி எப்படியாவது பண்ணி அந்த போலீஸ் அதிகாரியை மட்டும் டெல்லி மேட்டரை வச்சு தூக்கி வேறு இதில் பண்ணுப்பா. சரின்னு அண்ணாமலை கேட்டுக்கிட்டானா, ஆனால் பதிலே சொல்லலையான். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த தகவல், ஏன்னா இன்றைக்கி முடிஞ்சிடும் நாளைக்கு முடிஞ்சிடும்னு சொல்லி லேட் ஆகிடுச்சான். இப்போ என்ன தகவல்? பிஜேபியுடைய கூட்டணி வேட்பாளராக, அது முதல்வர் வேட்பாளராக சீமான் இருப்பாரா? ஏன்னா அது அவர் டீலிங் போயிட்டு இருக்குது பொழுது. அது நீங்கள் ஒத்துக்குவாங்க, அதுக்கப்புறம் பேசலான்ட்டாங்களாம். இப்போ சீமான் என்ன நினைக்கிறார்? இப்போவே சொன்னால் இருக்கிற 10 பேரும் போயிடுவாங்க, என்ன பண்ணலாம்? இப்போ சொல்லிட்டோம், அவர் ரஜினிகாந்த் அவர்களை போய் நாம் தமிழர் மேலே நிறுத்த முடியுமா?
அதேமாதிரி வந்து நான் வந்து பிஜேபி ஒரு சூப்பரான கட்சி, இந்தியாவிலே பிஜேபி மாதிரி ஒரு கட்சி இல்லைன்னு சொல்லணும். இப்போ தானே கூட்டணிக்கு போக முடியும், கூட்டணி தலைவர் சொல்லினா தமிழ்நாட்டில் எத்தனை ஓட்டு கிடைக்கும்? அப்போ அவர் என்ன பண்ண நினைக்கிறான்? அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மொத்தமாக காலை வாரி விட்டார் அண்ணாமலைன்னு சொல்கிறாங்க. இல்லை அண்ணாமலை அதை பற்றி பேச மாட்டுறாராம், போலீஸ் அதிகாரியை பற்றி பேச மாட்டுறாரு. சரிப்பா, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அறிக்கையாவது கொடுங்க. எதுலேருந்து? பிஜேபியிலேருந்து இந்த மாதிரி அந்த போலீஸ் அதிகாரி திட்டமிட்டு வந்து பண்ணுறாரு அப்படின்னு. அதையும் கொடுக்கல. அவரே ஒரு போலீஸ் அதிகாரி ஏற்கனவே அவருடைய அதிகாரி கொடுப்பார். இது திமுக என்ன பண்ணுறது? நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி சென்ட்ரலில் திமுக நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்காங்கன்னு என்ன தான் நினைக்கிட்டோம். ஏன்னா அது வந்து ரொம்ப தெளிவாகவே தெரியுது. ஏன்னா 22 எம்பிக்கள் வச்சுருக்கக்கூடிய திமுகவுடைய தயவு எப்போ இருந்தாலும் மோடிக்கு தேவை. மோடி வந்து அவர் பார்ப்பார்ல, அவருக்கு என்ன சொகுசாக இருக்கணும், என்ன பண்ணலாம்? திமுக ஏன் பகச்சிக்கணும்? அவர் திமுக ஏன் பகச்சிக்கணும் தமிழ்நாட்டில் சொல்லுங்கள்? திமுக எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு இங்கே தமிழ்நாட்டில் வலுவாக பிஜேபி இருக்கா? ஏன் அண்ணாமலை அவர்கள் இத்தனை வந்து ஊழல் பட்டியலை வெளியிட்டாரே? உங்கள்கிட்ட தான் எல்லாமே சிபிஐ இடி ஏகப்பட்டதை வச்சுருக்கீங்களேப்பா. ஜெகத் ரட்சகன் மேலே, ஐயா நேரு மேலே, துரைமுருகன் மேலே எல்லாத்து மேலேயும் கேஸ் போட வேண்டியதானே? திமுக குடும்பத்து மேலே கேஸ் போட வேண்டியதானே? 2 விட்டுருக்கீங்க, ஒன்றுமே இல்லையே. அப்புறம் 3ஆவது எப்படி விடுவீங்க? அப்போ சீமான் அவர்களும் சரி நல்லா பேசுகிறாருப்பா, பொழுது போதுப்பா, ரைட் டிவி போடு, தமிழில் மனம் ஓகே சூப்பராகுது. அடுத்து அண்ணாமலை அவர் ஒன்று பேசுகிறாரு, பார்ப்பாங்க மக்கள் ஓட்டு போடுவாங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கதை சொல்லி தலைவரும் பூத்தலைவரும் சந்தித்தார், இவர்கள் இருவரும் பேசினார்கள். இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கலாம், மற்றபடி இதனால் ஒன்றும் ஆகாது. நாம் தமிழர் தொண்டர்கள்ட்டே கேளுங்க, முதல்ல இருந்த வலிமை நாம் தமிழர்களுக்கு இருக்கா? ஒன் மேன் ஆர்மி நீங்கள் சொல்கிறீங்க, ஒருவர் மட்டும் தனி மரம் தோப்பாகாதுங்க. இதை வந்து நாம் தமிழர் புரிஞ்சுக்கணும். அங்கேருந்து ட்ரைனிங் கொடுத்து ராஜீவ்காந்தி அவர்கள் வெளில வராரு, கல்யாணம், இப்படி ஒவ்வொருத்தரையும் நீங்கள் வெளில வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் பயிற்சி கொடுக்குறீங்க, வெளில வந்து வேறு கட்சிக்கு போகிறாங்க, உங்கள் கட்சியை ரொம்ப கேவலமாக திட்டுறாங்க. அதனால் நாம் தமிழர் முதல்ல நல்லாயிருக்கும் உண்மையிலே நம்ம நினச்சோம். புதிய சக்தி, நம்ம எல்லாரையும் புதிய சக்தி வந்து ஆதரிக்கணுங்க. இவனை விஜய் நம்ம ஏன் சொல்கிறோம்னா, சரி ஏதோ சொல்கிறாரு, திமுக அதிகம் மாற்றுறாங்க, ஏதோ ஒன்று பேசிட்டோம், கட்டமைப்பு வலியுறுத்தி போராட்டம் பண்ணுறாருன்னு பார்ப்போம், பிஜேபியும் திமுகவும் திட்டுறாருன்னு பார்ப்போம், அப்போ நம்ம பேசுவோம். அவருடைய கட்டமைப்பு இல்லாமல் யாரையும் நம்ம பேச முடியாது. இன்னொன்று, விஜய் அவர்கள் அதானி அவர்களை பற்றி பேசிக்கணும்னு நம்ம தான் சொன்னோம். இன்னொன்று, விஜய் திமுகவை ரவுண்டு கட்டி அடிக்கிறார், பயப்படுறாங்க திமுகன்னு நம்ம தான் சொல்கிறோம். திமுக வரனா இல்லைங்களாம், திமுக விஜயை பார்த்து திமுக ஒரு ஆட்சி பிடிச்சிருவார்ல, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய நிலைமையில் அவர் இருக்கார். திமுகவை அவர் வராரோ இல்லையோ, திமுக டிஸ்டர்ப் பண்ணுவார். இப்போ இருக்கிற நிலைமையில் வருவாரா வரமாட்டாரான்னா, இப்போ இருக்கிற நிலைமையில் வரது கஷ்டம். இனிமேலுடைய செயல்பாடு தான் முடிவு பண்ணும். அதனால் இதுதான் பரபரப்பாக பேசப்பட்டு நம்மளால் முடிஞ்சளவுக்கு அண்மை தகவல் கொடுத்துட்ருக்கோம். ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.